இந்த இனிமையான காலை வேளையில் அற்புதமாக கன்றுக்குட்டிகளெல்லாம் பசுவை நோக்கி பாலருந்த செல்கிறது. மலர்களெல்லாம் மலர்ந்து மலர்ந்து மனம் வீசுகிறது. திருக்கோயில் முழுக்க மணியோசை, இல்லம் தோறும் தூப தீப ஆராதனை. இந்த இனிமையான பொழுதில் இன்றைய ஆனந்த ஆரம்பத்தில் நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு நன்றிக்குரிய பாத்திரங்கள். நன்றிக்குரிய பாத்திரங்கள். இது என்ன வித்தியாசமாக இருக்குல்ல? ராமாயணம் பேசுகிறோம், பாரதம் பேசுகிறோம், பெரிய புராணம் பேசுகிறோம், ஞான மலர்கள்னு நம்முடைய ஞானிகளுடைய வாழ்க்கையை பற்றி பேசுகிறோம், விநாயகர் முருகன் பற்றி பேசுகிறோம், மகாபெரியவர் பற்றி பேசுகிறோம். இது என்ன நன்றிக்குரிய பாத்திரங்கள்? உலகத்தில் நான் அடிக்கடி சொல்வேன், 1330 குறள், 133 அதிகாரம், அதிகாரத்துக்கு 10 குறள் வைத்து பல பேர் சொல்ல முடியாததை 2 வரியில் சொன்ன வள்ளுவன் சொன்ன குறள்கள்லேயே ரொம்ப உயர்ந்தது என்னன்னா நன்றி அதிகாரம். என்னன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகருக்கு. காலத்தினால் செய்த நன்றி சிறிதனும் ஞானத்தின் மானப்பெரிது. இது எப்படி இந்த 2 குறளையும் அப்படி வச்சுக்கோங்க. எப்படி? என்னன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகருக்கு. இன்றைக்கி ஆன்மீகத்திலையும் நன்றி இல்லை, அரசியல்லையும் நன்றி இல்லை, பொது வாழ்க்கையிலையும் நன்றி இல்லை, பிள்ளைகளும் பெற்றோர் மீது நன்றி இல்லை, பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் நன்றி இல்லை, நட்பில் நன்றி இல்லை. இதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருதோன்னு நமக்கு அச்சமாக இருக்குது, சங்கடமாக இருக்குது. அப்போ என்னென்னா நன்றிக்குரிய பாத்திரங்களை உங்கள் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும்னு நினைக்கிறேன். நீங்கள் நன்றி உரிய பாத்திரம் அப்படின்னாலே நம்ம கண்ணு முன்னாடி வர்றது ஒன்று பாரதத்தில் வந்த கர்ணன், இன்னொன்று ராமாயணத்தில் வந்த கும்பகர்ணன். எப்படி பாருங்கள், ஒன்று பாரதத்தில் வந்த கர்ணன், இன்னொன்று ராமாயணத்தில் வந்த கும்பகர்ணன். இது 2மே நன்றிக்குரிய பாத்திரங்கள். எப்படி? கண்ணனை யார் சார் பெத்தா? கர்ணனை. இந்த குந்தி இருக்காலே, திருமணம் ஆகிறதுக்கு முன்னே முறைப்படி திருமணமாகி பெற வேண்டிய பிள்ளையை கதிரவனிடத்தில் விளையாட்டாக வேண்டிய போது ஒரு மந்திரத்தை சொல்ல பிள்ளை பிறந்தது. பிறந்த பிள்ளையை மறைப்பதற்கு ஒரு பெட்டியிலே விற்று ஆற்றிலே விட்டுவிட்டாள். அப்போ கர்ணனுக்கு பெற்று வளர்த்து பால் ஊட்டி சீராட்டி தாளாட்ட வேண்டிய தாய் கைவிட்டு விட்டு விட்டாள். ஆற்றங்கரை ஓரம் வந்தோன்னு ஒரு தேரோட்டி எடுத்து அவனை தன் இல்லத்தினுடைய சாரோட்டியாக வளர்த்தான். குருகுல கல்விக்கு அனுப்புறா. ஏன்? உன்னை மாதிரி சத்திரியர்களுக்கு கல்வி கிடையாதுன்னு சொல்லி உறங்குகின்ற போது ஓடி வந்த வண்டி தன் துடையில் தாங்கிக் கொண்டு ஆசிரியர் விழித்து விடக்கூடாதே, உறக்கம் கெட்டுவிடக்கூடாதே என்ற போது ஆசிரியர் இதுபோன்று இரத்த குவியலை பார்த்து வண்டு தொலைத்த போது ஒரு சத்திரியன் என்னிடத்தில் பிராமணன் என்று சொல்லி கல்வி கற்றுவிட்டாயே, உன் கல்வி உரிய நேரத்தில் உதவாமல் போகட்டும் என்று சபித்து விட்டார். சரி, அறிவுடையவர்கள், அந்தணர்கள், ஆச்சாரிய பெருமக்கள் நிறைந்த சபையிலே வில்லெடுத்து போரிடப் போகின்றான். இல்லை, சாதாரண தேரோட்டி மகனெல்லாம் வில்லில் இங்கே விளையாட முடியாது என்றவுடன் தன் அரியாசனத்தில் சரியாசனம் தந்து துரியோதனன் தன் நண்பனாக அங்கதேசத்து அரசனாக கர்ணனை மாற்றினான். எப்பேற்பட்ட நட்பு! தன்னச்சில் தான் உண்ணாதவன் துரியோதனன். அது என்ன? ஒரு தலைவாழை இலை போட்டு எல்லா சாப்பாடும் பரிமாறியாச்சுன்னா ஒரு எடுத்து ஒன்றை சாப்பிட்டானா அதே பொருளை இன்னொரு தடவை எடுத்து சாப்பிடாதவன் துரியோதனன். ஆனால் ஒரே தட்டில் 2 பேர் சாப்பிட்றதுக்கு அவன் உரிமை பரிமாறிக்கிட்ட இடம் கர்ணன். இந்த கர்ணன் எப்படி நன்றி மறவாதவன்னா, எந்த இடத்திலும் பாரதத்தில் உன் பிறப்பென்ன, தாய் என்ன, தந்தை என்ன, குலம் என்ன, கோத்திரம் எங்கன்னு அவமானப்படுத்துவாங்க. அப்பெல்லாம் தெரியாது. பாரதத்தினுடைய யுத்தத்தில் கண்ணன் சொல்லி குந்தியினுடைய மகன்தான் கர்ணன் ஒன்று குந்தி தேவி போய் கேட்பா, மகனே, நான் பெற்ற மகனே வந்துவிடு, பாண்டவர்களுக்கு நீந்தான் மூத்தவன், அந்த இடத்தில் வந்துவிடு, உனக்கு அரசு தருகின்றோம், ஊர் தருகின்றோம், அரசாட்சி தருகின்றோம், பொன்னும் பொருளும் தருகின்றோம். சொன்னா, அம்மா, இதை விட எனக்கு விஷம் கொடுத்து நீ கொன்றலாம், இதை விட கேவலமான செயல் எதுவும் கிடையாது. என் நண்பன் துரியோதனனுக்காக உயிர் கொடுத்து போரிடுவது தான் மரபு, உன்னிடம் வரவில்லை என்று உலகத்தில் துறக்க முடியாத பாசமாகிய தாய் பாசத்தை கூட துறந்து நன்றிக்கு வித்தாக வேறாக விடுதாக வாழ்ந்தவன் கர்ணன். கும்பகர்ணன் வாங்க, ராவணன் சொல்லுவான் வீடனை, அப்பா
அவன் பண்ணியிருக்கிறதெல்லாம் தப்பு, மாற்றான் மனைவியை கொண்டு வந்து வச்சிருக்கான் அப்படின்னு. எல்லாத்தையும் போரில் தோத்துக்கிட்டு இருக்கவன் போய் கும்பகர்ணனை கூட்டி வாடாம்பாங்க. அவன் 6 மாதம் தூங்குவான், 6 மாதம் முழிச்சிருப்பான். சாப்பாடு எப்படின்னா வண்டியில் வச்சு தான் கொண்டு போகணும். அப்படி குடங்குடமாக தான் தண்ணி குடிப்பான். அப்பேற்பட்ட ஆள். ஆனால் அண்ணன் சொல்கிறான், அண்ணா நான் போருக்கு போகிறேன், ராமனை வென்று ஒன்ட்ட வெற்றியை கொண்டு வந்து கொடுப்பேன்னு நினைக்காத. விதி என் பிடர் பிடித்து தள்ளியது. சும்மா இருந்த என்னைய விதி தள்ளுது. ஏன் தெரியுமா? உண்டவனுக்காக உயிர் கொடுக்கணும்ல. என்னை சாப்பாடு போட்டு நீ இந்த நீர்க்கோளில் வாழ்வை நெச்சி நெடுதினால் என்னை போர்க்கோளும் பூண்டு தயார் பண்ணதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? உனக்கு உரிய நேரத்தில் உதவ வேண்டும் என்று. இருந்தாலும் மாற்றான் மனைவியை மனச்சிறையில் வைத்திருக்கின்ற அவனா, நான் இறந்த பிறகாது விட்டுவிடு. நான் ஏன் உனக்காக உயிர் கொடுக்கிறேன் என்றால், உண்டவனுக்கு உயிர் கொடுப்பது தான் உத்தமம் மரபு. அப்போ நீங்கள் நினச்சி பாருங்க, அந்த நன்றி விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு அற்புதமான காலத்தினால் செய்த நன்றி சிறிதனும் ஞானத்தின் மானப்பெரிது என்று நன்றிக்குரிய பாத்திரங்களாக இன்றைக்கும் இதிகாச புராணங்களில் மட்டுமல்ல, இன்றைய நூற்றாண்டிலும் நம் கண்ணின் ஒளியாய் தெரிகின்றவர் கர்ணனும் கும்பகர்ணனும். நாமும் நன்றியோடு வாழ்வோம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.